வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா துரண்டர் 2. நம்ம ஆல்ரெடி ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இந்த படம் ஃபஸ்ட்டு பார்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை போடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தன் 4 மணி நேரம் எடுத்து போர் அடிக்காமல் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை ஒரு கைவந்த கலையாக ஆதித்யா தார் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த சூப்பர்னு சொல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் விஷயம் இந்த செகண்ட் பார்ட்டில் இல்லை. எனக்கு இந்த பார்ட் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஏன் இந்த படம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அதை பற்றியும் பேச போகிறோம். அப்புறம் எது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அதை பற்றியும் பேச போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் ப்ராப்ளம்ஸ் இன் துரண்டர் 2 அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நிறைய காட்டிகிட்டே இருக்குது. மறக்காமல் அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துரண்டர் 2 ஃபஸ்ட்டு ஏன் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னு சொல்கிறத விட அந்த படத்தோட ஸ்டோரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். துரண்டர் 2 த ரிவெஞ்ச். இது என்னன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் ஒரு ஸ்பையாக போகிறாரு. அந்த பாகிஸ்தானில் நம்மளுக்கு இப்படி டெரர் ஃபண்டிங் ஆகுது, ஒரு வெப்பன்ஸ் இப்படி சப்ளை ஆகுதுன்னு அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். அப்போ ரகுமான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு மிகப்பெரிய டானு, லகாரின் கராச்சியில் ஒரு இடம். அதை நம்ம ஹீரோ போய் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவார். அதை பிடிச்சாரா, அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் மொத்த டெரரிஸ்ட் சிஸ்டமையும் டிஸ்மேண்டில் பண்ணி இந்தியாவை டெரர் ஃப்ரீயாக ஆக்குனாரா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மொத்த துரண்டரோட ஓவரால் கண்டென்ட்டு. ஆக்சுவலாக இந்த படத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி அதே அளவு ஈக்குவலாக கெட்ட விஷயங்களும் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப எவிடெண்ட்டாக இருந்தது. ஓகேவா? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் உனக்கு இல்லையாடா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் இருந்தது. ஆனால் மெஜாரிட்டியாக அவன் எடுத்த விதம் அப்படியே என்னை பிரமிச்சிச்சுன்னா சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துலையும் அவ்வளோ எஃபர்ட் இருக்குதா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இதோட ஒரு பக்காவாக பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக ஒரு ப்ரொபகண்டா மூவி எடுக்க முடியாது. அப்புறம் நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அப்புறம் தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது, பட் இங்கே மோரான் ப்ரொபகண்டா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதுதான் என்னோட முதல் ப்ராப்ளமே இந்த படத்தில். ஏன்னா ஒரு ஃபேக்ட்ஸை இருக்குது, அந்த ஃபேக்ட்ஸை நம்மளை நிறையா கஷ்டப்பட்டிருக்கா அதை நோக்கி. அதை இவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அது எந்த அளவு ஒத்துச்சுன்னே எனக்கு தெரியல. அது ஒரு குபீர் சிரிப்பு மூமெண்ட்டாக எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. டிமானிட்டேஷனுக்கு ஒரு ரீசன்னு என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியல. நீ படமாடானே பார்க்குற, ஏன் அப்படி இது பண்ணுறேன்னு. இப்போ படமாடான் பார்க்குறேன், பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது, ஒரு சான்று நீங்கள் எடுக்கும்போது ஓவர் ப்ரொபகண்டா இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அதை தாண்டி இந்து முஸ்லீம், ஓகேவா, இந்த படம் ரொம்ப எனக்கு ஃபஸ்ட்டு ஏன் பிடிச்சுன்னா அவ்வளோ டீட்டெயிலிங். இந்த படத்துலையும் டீட்டெயிலிங்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ டீட்டெயிலிங் இதுலேயுமே இருக்குது. பட் ஃபஸ்ட் பார்ட் அளவு இல்லை. ஓகேவா? எனக்கு செகண்ட் பார்ட்டில் மோரான் இவர் என்ன சொல்ல வராரு, ஒரு ஃபேன் ரேஞ்சாக ஒரு ஆளுக்கு எடுத்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. இந்த படம் அது இல்லாமல் இந்து முஸ்லீம் அந்த ப்ராப்ளமேட்டிக் கியோஸை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு சார்ந்து இவங்க இப்படி தான், ஒரு சார்ந்து இவங்க இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரியும் நிறைய இடத்துல எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருந்தது இந்த படம். அதே மாதிரி எனக்கு இப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட் பார்ட் எங்கேயுமே கட் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு ஃபீல் இருந்தது. 3.5 மணி நேரத்துக்கு பார்ட்டில் ஒரு சீன் கூட என்னால் கட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் லவ் போர்ஷன் கூட சொன்னாங்க. எனக்கு அது கூட இல்லை, ஏன்னா அது கூட அவங்களுக்கு சாலிடான ஒரு ரீசன் இருந்தது. பட் இந்த படத்தில் எனக்கு நிறைய இடத்துல ஸ்ட்ரெச் அவுட் எடுத்த மாதிரியே இருந்தது. சாலிடாக படம் 3 மணி நேரத்தில் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் கட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இப்பயுமே இருக்குது. ஆனால் இவங்க அதை பண்ணலை. அதை தாண்டி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி எடுத்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு, செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப கிளீஷேவாக ஒரு தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸை தான் எடுத்திருக்காங்க. நல்லாவே தெரியும், கிளாப் வாங்கணும்னு ஒரு மூமெண்ட்ஸுக்கு தான் எடுத்திருக்காங்க. கிளாப் வாங்குற மாதிரி ஒரு சீன்ஸும் இருக்குதான். அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிற கம்ப்ளைண்ட்டும் சரி. பட் அவங்க கோர் டு தி ஜானர் எடுத்துட்டனாலே அது சூப்பராக இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஆல்டர் ஹிஸ்ட்ரி பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். ஆல்டர் ஹிஸ்ட்ரி பண்ணும்போது அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எல்லாரும் சார்ந்து யோசிச்சு பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஆல்டர் ஹிஸ்ட்ரி பண்ணும்போது ஒரு பக்காவான படமாக நான் எங்கே பார்க்குறேன்னா, ஏராம் பார்க்குறேன், விஸ்வரூபம் பார்க்குறேன், நம்ம கமல் சார் எடுத்தது. அதெல்லாம் அவ்வளோ பக்காவாக டீட்டெயிலிங்காக யார் சென்டிமெண்ட்ஸையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு படமாக எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஃபீலே கொடுக்கல. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃப் சுத்தமாக எனக்கு கொடுக்கல. அதே மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, மிரட்டிட்டாங்க எல்லாமே. பட் எல்லாமே ஓவர் ஸ்ட்ரெச்டாக ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது இந்த படம் பார்க்கும்போது.
இன்னும் கொஞ்சம் கத்தரி போட்டிருக்கலாமோ அங்கங்கே இருந்தது. அதே மாதிரி கிராஃப் வந்து டோட்டலாகவே ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக இருந்தது, கிளைமேக்ஸ் லாஸ்ட் சாப்டர் சூப்பராக இருந்தது. ஆனால் நடுவில் வர போர்ஷன்லாம் கண்டிப்பாக லேக் அடிச்சுட்டே தான் இருக்குது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துருல. எல்லா ஸ்பை படத்தையும் பார்த்துட்டு திருப்பி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஓவர் ஆன் தி ஹோல் வந்து பார்த்தா படம் என்கேஜிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்கேஜிங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ இந்த படத்தில் இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு பாட்டில் பாட்டெலாம் செம்மையாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து பாட்டு அவ்வளோ நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எதுவுமே என் மனசில் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரியே இல்லை. நான் ஃபஸ்ட் பாட்டு ஹிந்தியில் தான் பார்த்தேன், தேட்டர்லாம் பார்த்தேன், செகண்ட் பாட்டு ஹிந்தியில் தான் பார்த்தேன், தேட்டரில் தான் பார்த்தேன். பட் எனக்கு அது பார்க்கும்போது பாட்டெலாம் சூப்பராக இருந்தது. பட் இங்கே வந்து அது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இதெல்லாம் தான் இந்த படத்தில் ஓவரால் பிரச்சனை. பட் அதை தாண்டி என்ன கேட்டிங்கன்னா திருப்பி சொல்லும்போது ஒரு 3.5 மணி நேரம் லைக் கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு என்கேஜிங்காக கொடுக்குறது வந்து பயங்கரமான டாஸ்க்கு. அது யாருமே பண்ணாத டாஸ்க்கு. அதை சூப்பராக ஆதித்யா டார் பண்ணிட்டாருன்னா சொல்ல முடியும். அதுக்கே அவரை பாராட்டணும். அதை தாண்டி வந்து எனக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் யாரை பார்க்குறேன்னா ரன்வீர் சிங். ஓகேவா, இந்த 6 சாப்டர் படத்தில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து அவரோட பேக் ஸ்டோரி வரும். தலைவன் மிரட்டிட்டான், செம்ம நடிப்பு ஆக்சுவலாக. அதே மாதிரி கடைசி அந்த ஒரு ராப்ட் ஆஃப் கார்டன் சொல்லிட்டு ஒரு கடைசி சாப்டர் வரும், டுரண்டர் த ரிவெஞ்ச், அதெல்லாம் லாஸ்ட் இது. அதுலேயுமே மனுஷன் மிரட்டிட்டான்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக அவர் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு அவர் ஒருத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸாக நான் நினைக்கிறேன். அவ்வளோ மிரட்டிட்டாரு. ஆக்சுவலாக பொது வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுறாரு. பட் இதில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு. இது வரைக்கும் ரன்வீர் எனக்கு எப்போதுமே அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாம் ஓட்டுறாங்கன்னு நினைப்பேன். பட் இதில் வந்து வேறு லெவலு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக எவனாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டு, அதுவுமே சூப்பராக இருந்தது. முக்கியமான ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் இந்த இதில். இந்த படம் இன்னொரு எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து சாரா அர்ஜுன் ரன்வீரோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகலை. அங்கே ஒரு எமோஷனல் போர்ஷன் ஒரு சாப்டர் வருது, சாப்டர் 4ன்னு நினைக்கிறேன். அது சுத்தமாக ஓட்டலை. அது ஒரு இஷ்யூ இந்த படத்தில். அதை தாண்டி ஒரு ஓவராலாக தேட்டரிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்கணும், போய் பார்க்கலாம். ஒரு பயங்கரமான சூப்பர் படம்னு சொல்ல முடியாது. பட் இன்னும் நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் சொல்ல முடியும். இந்த லேகு, இந்த ப்ரொபகண்டா விஷயம்லாம் தாண்டி ஒரு ஆஸ் அ சினிமாவாக நான் பார்க்குறேன். எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு போனால் நான் ஒரு என்டர்டெய்னிங்காக என்னை போர் அடிக்காமல் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பை த்ரில்லர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அது செட் ஆகலை. பட் ஸ்டில் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. நீங்களுமே போய் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தமிழ் தெலுங்கில் வந்து இன்றைக்குமே ரிலீஸ் ஆகலை, நாளைக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. பட் ஓவராலாக வந்து ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு கடைசி நேரம் வச்சு இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிஷ் ரெடி ஆகாமல் இது பண்ணுறதுலாம் ரொம்ப மோசம். அதை தாண்டி இன்னொரு ஒரு பிரச்சனை சொல்லியே ஆகணும். நிறைய இடத்துல வந்து ஹிந்திலேயே சப்டைட்டில்ஸ் இல்லை. அதே மாதிரி கடைசி நேரத்தில் படம் ஒர்க் பண்ணுற எல்லாமே சில இடத்துல வந்து எவிடெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ மாதிரி ஒரு மிகப்பெரிய படத்தில் வந்து இவ்வளோ ரஷ் பண்ணி விடுறது என்ன ரீசன் இல்லை. அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும் தான். உங்களுக்கு இப்படி இந்த துரண்டர் ஃபீல் இருந்தது பார்த்துட்டு உங்களுக்கு இப்படி ப்ரோ ஃபீல் ஆயிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கும் அது ஹிட் ஆச்சா என்னையான. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் லைக் பண்ணி போகிறங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.